வெல்கம் டு வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி. வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 2வது வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின், டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டிற்கான அரசியலமைப்பு சரத்து என்ன? நம்ம வந்து இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் வருதோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா அது வந்து எதுக்குன்னா அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கான அந்த 106வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அதுதான் கொண்டு வந்தாங்க. அப்போ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதேமாரி தொகுதி மறுவரையறை மசோதா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. அது வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுலேயும் பெண்கள் இடஒதுக்கீடை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் அந்த பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கான மசோதா இல்லை அந்த பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கான சரத்து இது ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், போஷன் பக்வாடா 2026 குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இது இந்தியா முழுவதும் ஊட்டச்சத்து விளைவுகளையும் மேம்படுத்துவதையும் ஊட்டச்சத்தையும் குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது. 2வது கூற்று, 2026ஆம் ஆண்டிற்கான போஷன் பக்வாடாவினுடைய கருப்பொருள் மேக்சிமைசிங் பிரைன் டெவலப்மெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் லைஃப். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து சரியான விடை. அதாவது இந்தியா முழுவதும் ஊட்டச்சத்து விளைவுகளையும் மேம்படுத்துவதையும் ஊட்டச்சத்து குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது கரெக்டு. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான போஷன் பக்வாடின் கருப்பொருள்னா மேக்சிமைசிங் பிரைன் டெவலப்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப். அதாவது வாழ்க்கையின் முதல் 6 ஆண்டுகளில் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துதல். இதுதான் வந்து அதுக்கான சரியான விடை. 2வது இங்கே 5 years கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன வரணும் 6 years அப்படிங்கிறது வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, வரலாற்று சிறப்புமிக்க மோக்ரா மின் திட்டம் எங்கு அமைந்துள்ளது? எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீலம் ஆறு பாராமுல்லா மாவட்டத்தில் தான் வந்து அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மோக்ரா மின் திட்டம் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஜீலம் ஆறு பாராமுல்லா மாவட்டம். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் நிறுவனங்களில் எது வந்து தேசிய குவாண்டம் இயக்கத்தின் கீழ் கருப்பொருள் மையமாக இல்லை அப்படின்னா இந்திய அறிவியல் நிறுவனமா, இல்லை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது ஐஐடி மெட்ராஸா, இல்லை ஐஐடி பம்பாயா, இல்லை ஐஐடி கான்பூரா. இந்திய தொழில்நுட்ப கான்பூர்னா இல்லை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் கான்பூர் மட்டும் என்னது அதில் கருப்பொருள் மையமாக இல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து அதில் கருப்பொருள் மையமாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தற்போது தமிழகத்தின் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சாய்குமார். அதாவது நம்மளுடைய தமிழக அரசு தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக புதிய தலைமை செயலாளராக தற்போது சாய்குமார் அவர்களை நியமித்துள்ளார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், திறன் விளைவுகள் நிதியத்தின் முதன்மை நோக்கம் என்ன? அதாவது இளைஞர் பிரிவினருக்கு இலவச திறன் கல்வி வழங்குதலா, திறன் பயிற்சி உட்கட்டமைப்பு மற்றும் திறனை விரிவுபடுத்துதலா, திறன் மேம்பாடு முதலீடுகளை சரிபார்க்கப்பட்ட வேலைவாய்ப்பு விளைவுகளுடன் இணைத்தலா, ஆப்ஷன் டி அரசு வேலைவாய்ப்பு திட்டங்களை ஊக்குவித்தலா. இந்த திறன் விளைவுகள் நிதியத்தின் முதன்மை நோக்கம் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது திறன் மேம்பாட்டு விளைவுகளை சரிபார்க்கப்பட்டு வேலைவாய்ப்பு விளைவுகளுடன் இணைத்தல் தான் வந்து இதனுடைய முதன்மை நோக்கம். இப்போ நாம் ஒரு ஸ்கீம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அந்த ஸ்கீமுடைய வந்து முதன்மை நோக்கம் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு ஏதாவது டைம் பீரியட் வச்சுருக்காங்களா, இல்லை அதில் 2.0 3.0 அப்படின்ட்டு ஏதாவது போகுதா, அது ரிலேட்டடெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி இது ஒரு ஃபுல்லி சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமா இல்லை சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர் ஸ்கீமா அப்படிங்கிறது. அதேமாதிரி நம்ம தமிழக ஸ்கீம் படிக்கும் போதும் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய முக்கிய பயன் என்ன, அதனுடைய பயனாளிகள் வந்து யார், அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழக ஸ்கீமில் கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு சில டைம் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி அது எந்த அமைச்சகம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7வது கொஷின், சௌரிய திவாஸ் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 9. ஓகேங்களா? சௌரிய திவாஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக கூறி ஏப்ரல் 2026க்கான தெற்காசிய பொருளாதார அறிக்கை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய உலக வங்கி தான். ஓகேங்களா? இந்தியா பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 2026க்கான தெற்காசிய பொருளாதார அறிக்கை வெளியிட்ட அமைப்பு எதுனா உலக வங்கி.
ஓகே. 2027ஆம் ஆண்டுக்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுதர்சன் பட்நாயக். இப்போ வந்து 2027ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான இது வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆன்லைன்லேயும் வந்து நாம் வந்து அதை வந்து விண்ணப்பம் விட்டுருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 15 நாள் அந்த மாதிரி ஒன்று. இப்போ வந்து ஒரு சில பிளேஸில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஜூலை மாதம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஜூலை மாதம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வீடு வீடாக வந்து நமக்கு இந்த இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. இந்த இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஃபஸ்ட்டு யார் வந்து இது இந்த ஆப்பில் வந்து அதாவது அந்த ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சாங்க, பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்து முதலாக வந்து பதிவு செஞ்சாங்க. இப்போ அந்த 2027ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சுதர்சன் பட்நாயக். ஓகே. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவினுடைய இடம் என்ன? 2025ஆம் ஆண்டில் அதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு குறியீடும் பார்க்கும்போது அது 2025கா இல்லை 2026கா, ஏன்னா ஒரு சிலதெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் விடுவாங்க, ஒரு சிலது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் புதுசாக விட்டுருப்பாங்க. அப்போ அது எந்த ஆண்டுக்கானது? ஏன்னா நம்ம இப்போ 2026 இருக்கோம், ஆனால் ஒரு சில குறியீடு வந்து 2025 இருக்கும், இன்னும் 2026 வெளியிடாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அது 2025 இல்லை 2026 அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 2025 ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவினுடைய இடம் என்னன்னா ஆப்ஷன் ஏ 3வது இடம். நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். புன் சாங்சு 2 நீர்மின் திட்டத்திற்கான கட்டண நெறிமுறையில் பின்வரும் அண்டை நாடுகளில் எதனுடன் இந்தியா கையொப்பமிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூட்டான் நாட்டுடன். அதாவது புன் சாங்சு 2 நீர்மின் திட்டத்திற்கான கட்டண நெறிமுறையில் பின்வரும் எந்த அண்டை நாட்டுடன் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ பூட்டான் கூட தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஆப்ரேஷன் இம் சேது அப்படிங்கிறது இந்திய இராணுவத்தால் பின்வரும் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஆப்ரேஷன் ஹிம் சேது இந்திய இராணுவத்தில் பின்வரும் எந்த இடத்தில் வந்து தொடங்கப்பட்டதுன்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி வட சிக்கிம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி வட சிக்கிம் ஆப்ரேஷன் ஹிம் சேது. ஓகே. நெக்ஸ்ட்டு மத்திய பட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி பெங்களூர். அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இன்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றும் எந்தெந்த பிளேஸில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? மத்திய பட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறது? ஓகேங்களா? அதாவது உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை? சாமுவேல் ஹானிமேனா, இல்லை எட்வர்ட் ஜென்னரா, இல்லை ஏயு ராமகிருஷ்ணனா, இல்லை தேஜல் ஹஜ்மரோ பட்டேல் அப்படின்னு பார்த்தோம்னா உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறதுனா ஆப்ஷன் ஏ சாமுவேல் ஹானிமேன். அவங்களுடைய பிறந்த நாளை தான் வந்து நினைவு கூறுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட காற்றாலையின் மின்திறன் சுமார் எவ்வளவு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 55 ஜிகாவாட்டா, இல்லை 100 ஜிகாவாட்டா, இல்லை 125 ஜிகாவாட்டா, இல்லை 225 ஜிகாவாட்டா. ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட காற்றாலையுடைய மின்திறன் 55 ஜிகாவாட். அதேமாதிரி நம்ம தமிழகத்தில் எந்த பகுதியில் அதிகமாக காற்றாலை அந்த பண்ணை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட காற்றாலை மின்திறன் சுமார் எவ்வளவு உள்ளதுன்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 55 ஜிகாவாட். ஓகே. நெக்ஸ்ட்டு தேசிய உயிர்வாயு திட்டத்தின் கீழ் ஊக்குவிக்கப்படும் பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தியின் வரம்பு என்ன? தேசிய உயிர்வாயு திட்டத்தின் கீழ் ஊக்குவிக்கப்படும் பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தியின் வரம்பு என்ன? 1 கிலோவாட்லேருந்து 50 கிலோவாட் வரையா, இல்லை 3 கிலோவாட் முதல் 250 கிலோவாட் வரையா, இல்லை 500 கிலோவாட் முதல் 1000 கிலோவாட் வரையா, இல்லை 1000லேருந்து 5000 கிலோவாட் வரைனா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3 கிலோவாட் முதல் 250 கிலோவாட் வரை. தேசிய உயிர்வாயு திட்டத்தின் கீழ் ஊக்குவிக்கப்படும் பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தியின் வரம்பு 3 கிலோவாட் முதல் 250 கிலோவாட் வரை. ஓகே. நெக்ஸ்ட்டு மிஷன் அம்ரித் சரோவர் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் அம்ரித் சரோவருங்கிறது வருங்கால தலைமுறையினருக்கு நீர் பாதுகாப்பாக. அதாவது மிஷன் அம்ரித் சரோவர் ஏன் தொடங்கப்பட்டதுன்னா கிராமப்புறங்களில் தொழில்துறை வளர்ச்சி ஊக்குவிக்கவா, இல்லை வருங்கால தலைமுறையினருக்கு நீர் பாதுகாப்பா, இல்லை நகர்ப்புற நீர் நுகர்வை அதிகரிக்கவா, இல்லை சர்வதேச நீர் வர்த்தக பாதைகளை உருவாக்குவானா வருங்கால தலைமுறையிற்கான நீர் பாதுகாப்பு தான் என்னது இந்த மிஷன் அம்ரித் சரோவர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்க சியாட்டில் நகரில் பின்வரும் எந்த இந்திய ஆன்மீக தலைவரை கௌரவிக்கும் வகையில் மனித உருவ அளவிலான வெண்கல சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது? ஓகேங்களா. ஏன்னா அமெரிக்காவில் சிக்காகோவில் போயிட்டு நம்ம விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு சொற்பொழிவு ஆட்டியிருப்பார். ஓகேங்களா. அப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் சியாட்டில் நகரில் பின்வரும் எந்த இந்திய ஆன்மீக தலைவரை கௌரவிக்கும் வகையில் மனித உருவ அளவிலான வெண்கல சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டதுன்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நரேந்திரநாத் தத்தா. அதாவது சுவாமி விவேகானந்தர் தான் உடைய இயற்பெயர் என்ன, நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வெண்கல சிலை தான் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து பின்வரும் எந்த நாடுகளுக்கு இடையில் டஸ்லிக் இராணுவ பயிற்சி நடைபெறுகிறது? டஸ்லிக் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மாலத்தீவுக்கா, இல்லை இந்தியா உஸ்பெகிஸ்தானா, இல்லை இந்தியா தாய்லாந்தா, இல்லை இந்தியா ஜஜகிஸ்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு தான் டஸ்லிக் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஓகே. பாங்க்ரா மற்றும் கித்தா ஆகிய பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடைய? ஏன்னா இது வந்து அந்த கலை, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான நமக்கு கரண்ட் அஃபேர்ஸாகவும் கேட்கலாம், ஏன்னா வந்து பொதுவாகவும் கேட்கலாம். ஓகேங்களா. ஜென்ரல் நாலேஜ் கொஷினாகவும் கேட்கலாம். பாங்க்ரா மற்றும் கித்தா ஆகிய பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையன? இதுக்கான சரியான விடை பஞ்சாப். பாங்க்ரா மற்றும் கித்தா. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் 4 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேன கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை இந்தியா அமெரிக்காவா, இல்லை இந்தியா ரஷ்யாவா, இல்லை இந்தியா எகிப்தா, இல்லை இந்தியா ஃப்ரான்ஸானா? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா எகிப்து. ஓகேங்களா. சைக்ளோன் 4 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேன கூட்டு இராணுவ பயிற்சினா இந்தியா மற்றும் எகிப்து. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்த துறைமுகம் எது? சென்னை துறைமுகமா, மும்பை துறைமுகமா, இல்லை முந்த்ரா துறைமுகமா, இல்லை கொச்சி துறைமுகமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முந்த்ரா துறைமுகம். இந்தியாவில் மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்த துறைமுகம்னா ஆப்ஷன் சி, முந்த்ரா துறைமுகம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றதுன்னா 1919 ஏப்ரல் 13 அன்று தான் நடைபெற்றது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றனா ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸில் வந்து நடைபெற்றது. அவங்க வந்து பைசாகி திருநாள் கொண்டாடுறதுக்காக எல்லோரும் வந்து கூட்டமாக கூடியிருப்பாங்க. அப்போ ஜென்ரல் டயர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் சுட்டு கொண்டு இருப்பார். எந்த டேட்னா ஏப்ரல் 13. ஓகே. இந்தியாவில் காப்புரிமை விண்ணப்பங்களில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இந்தியாவில் அந்த காப்புரிமை விண்ணப்பத்தில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்குன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். டேக் 003 என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? மலேரியாவா, இல்லை டைபாய்டா, இல்லை டெங்குவா, இல்லை கொரோனாவா? டேக் 0.03 என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசினா ஆப்ஷன் சி, டெங்குக்கான தடுப்பூசி தான் வந்து டேக் 0.03. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய இராணுவத்தால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட முதல் ஆழ்கடல் பாய்மர பயணத்தின் பெயர் என்ன? ஜல் சாகசா, இல்லை சாகர் சக்தியா, நீர் யாத்ராவா, இல்லை சமுத்ரா சாகசா? இந்திய இராணுவத்தால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட முதல் ஆழ்கடல் பாய்மர பயணத்தின் பெயர் என்னன்னா ஆப்ஷன் டி, சமுத்ரா சாகஸ். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ நாள் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஏப்ரல் 14. அதாவது நமக்கு அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14 அன்றைக்கி நம்ம என்னவா கொண்டாடிட்டு வரோம், சமத்துவ நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் சில்லறை பணவீக்கத்தை எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னா அதை வந்து நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் எவ்வாறு அறியப்படுகிறதுன்னு கேட்டேன்னா ஆப்ஷன் சி, நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டேன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2011 இல்லை 2015 இல்லை 2017 இல்லை 2019? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2015. ஓகே. நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கத்தினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கான்பெராவா, இல்லை தி ஹேக்கா, பாரிஸா, இல்லை லண்டனா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் டி, லண்டன். அங்கே தான் வந்து அமைந்திருக்குது. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.